அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்த வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅத. இந்த வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் ரெண்டு விஷயங்கள் சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒன்று, ஏழை எளிய மக்கள், அதாவது தான தர்மங்கள் செய்ய முடியாத ஏழை எளிய மக்கள். அதாவது ஒருவர் தன்னால் முடிந்ததை தான தர்மமாக செய்யணும். அதுவும் செய்ய முடியாத ஏழை எளிய மக்கள் எவ்வாறு தான தர்மம் செய்யக்கூடியவருடைய அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமாகவும், அதே போல் தான தர்மங்கள் செய்யக்கூடியவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளும் அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதனை ஒரு ஹதீஸின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஏழை முஹாஜிர்கள் வர்றாங்க. ஏழை முஹாஜிர்கள் சொல்கிறாங்க, செல்வந்தர்கள், வசதி படைத்தவர்கள் உயர்ந்த பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் கொண்டு சென்று விடுகிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அதாவது அல்லாஹ்விடத்தில் உயர் பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் செல்வந்தர்கள் அடைந்து விடுகிறார்கள் என்று சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, அது எவ்வாறு என்று. அந்த ஏழை முஹாஜிர்கள் சொன்னாங்க, நாங்கள் தொழுவதை போன்று தான் அவங்களும் தொழுகிறாங்க. அதாவது செல்வந்தர்களும் தொழுகிறார்கள். நாங்கள் நோன்பு நோட்பது போன்று தான் அவங்களும் நோன்பு நோட்கிறாங்க. ஆனால் அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், நாங்கள் தான தர்மங்கள் செய்வதில்லை. அவர்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள், நாங்கள் அடிமைகளை விடுதலை செய்வதில்லை. அதாவது வசதி படைத்தவர்கள் தான தர்மங்கள் செஞ்சு, அதே போல் அடிமைகளை விடுதலை செஞ்சு, அதாவது அடிமையாக அந்த காலத்தில் அடிமையாக இருப்பாங்க, அவங்கள விலைக்கு வாங்கி விடுதலை பண்ணுறது. இவ்வாறான செயல்களை எல்லாம் செய்து நன்மைகளை, இறைவனிடத்தில் நன்மைகளை அதிகமாக பெற்று சென்று விடுகிறார்கள் என்று ஏழை முஹாஜிர்கள் முறையிடுறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஒன்றை அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதாவது இதை செய்து வந்தால் உங்களை முந்தியவர்களை நீங்கள் முந்தி விடுவீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களை முந்தியவர்களை நீங்கள் முந்தி விடுவீர்கள். உங்களை விட வேறெவரும் சிறந்தவராக ஆக முடியாது, எதுவரை நீங்கள் செய்தது போன்றே அவர்களும் செய்யாதவரை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை கூறுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசித்தார்கள். இவ்வாறு கூறுவது ஒருவர் தர்மம் செய்து பெறக்கூடிய நன்மையை இவ்வாறு கூறுவது நமக்கு பெற்றுத்தரும். ஒரு ஏழையாக வாழக்கூடியவர்கள், தர்மம் செய்ய முடியாத ஏழைகள், அவர்கள் இவ்வாறான நன்மைகளை தர்மம் செய்து ஒருவர் பெறக்கூடிய அளவுக்கு நன்மையை பெற விரும்புவர் இவ்வாறான திக்ருகளை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் செய்து வருவது அவருக்கு அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுபடியும் அந்த ஏழை முஹாஜிர்கள் வர்றாங்க. சொல்கிறாங்க, நாங்கள் செய்வது கேள்விப்பட்டு அவங்களும், அந்த செல்வந்தர்களும் வசதி படைத்தவர்களும் அதனை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று மறுபடியும் சொல்கிறாங்க. அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க, இது அல்லாஹுடைய அருட்கொடை, அவன் நாடியவர்களுக்கு அதனை வழங்குகிறான் என்று கூறினார்கள். ஒருவர் வசதி படைத்தவராக இருந்து தான தர்மங்களும் செய்து திக்ரும் இதே போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் திக்ரும் செய்து வந்தால் இதனுடைய நன்மை என்பது மிகப்பெரியது. இதற்கு ஈக்குவலாக எவரும் வர முடியாது, எதுவரை அவர்களும் அதே போன்று செய்யாதவரை இதற்கு ஈக்குவலாக எவரும் வர முடியாது.
இவ்வாறு ஒருவருக்கு வசதியும் இருந்து தான தர்மங்களும் செய்து திக்ரும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது இறைவனுடைய மிகப்பெரிய அருட்கொடை. அல்லாஹு தஆலா நமக்கு அருள் புரிவானாக. தான தர்மங்களும் செய்து திக்ரும் செய்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. இந்த வீடியோவில் 2 விஷயங்கள் சம்மந்தமாக பார்த்துருக்கோம். ஒன்று, ஏழைகள், தர்மம் செய்ய முடியாத ஏழைகள், அவர்கள் தர்மம் செய்யக்கூடியவருடைய நன்மை அளவுக்கு நன்மையை எவ்வாறு பெறுவது சம்பந்தமாகவும், அதே போல் தர்மமும் செய்து திக்ரும் செய்யக்கூடியவருக்கு மிகப்பெரிய நன்மை என்பது இருக்கிறது என்பது சம்பந்தமாகவும் பார்த்துருக்கோம். அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. அவ்வாறு தர்மமும் செய்து திக்ரும் செய்யக்கூடிய நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.